குலசை தசராக்கு கருங்காலி அம்மன் உருவம் கட்டுறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. ஒரு முறை தாரகாசுரன் என்ற அரக்கன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்தான். அவனது தவத்திற்கு மனம் இறங்கிய சிவன் தாரகாசுரனிடம் வரம் கேட்க சொன்னார். அதற்கு தாரகாசுரன், மனம் முடிக்காத இளம் மங்கை அகோர ரூபத்துடன் என்னை அழிக்க வேண்டும் என்று வரம் கேட்டான். அந்த வரத்தை கொடுத்த சிவன் மறைந்தார். தான் சாக போவதில்லை என்ற மகிழ்ச்சியில் தாரகாசுரன் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பல துன்பங்களை விளைவித்தான். இதனால் தேவர்கள் சிவனிடம் சென்று முறையிட சிவன் தன் மனைவியான பார்வதி தேவியை பார்த்தார். உடனே பார்வதி தேவியின் உடலில் இருந்து கோபமும் ஆக்ரோஷமும் கொண்ட காளி தேவி பிறந்தாள். காளி தேவி தாரகாசுரனை அழிக்க புறப்பட்டாள். முதலில் சண்ட முண்டாவை காளி தேவியுடன் போரிட அனுப்பிய தாரகாசுரன் அவர்கள் இருவரும் காளியால் அழிக்கப்பட்டதை கண்டான். சண்டன் உடலில் இருந்து வழிந்த ரத்தம் மண்ணில் விழாமல் காளி தேவி குடித்ததால் மீண்டும் அசுரர்கள் பிறக்கவில்லை. சண்ட முண்டா ஆகியோரை வதம் செய்த பின் காளி தேவி தாரகாசுரனை அழித்தாள். தாரகாசுரனை அழித்த மகிழ்ச்சியில் காளி வெறி கொண்டு நடனம் ஆடினாள். அப்போது சிவன் அவள் பின்னால் இருப்பதை அறியாமல் அவர் மீது ஏறி நின்று ஆடினாள். தன் தவறை உணர்ந்த காளி ஞானத்தால் தன் நாக்கை கடித்து வலியால் வெளியே நீட்டினாள். அந்த சமயத்தில் அவளது உடலில் இருந்து அகோர ரூபமான கருங்காலி வெளிப்பட்டு தனியாக சென்றது. அவளிடமிருந்து பிரிந்து வந்த கருங்காலி தேவி பொதிகை மலைக்கு சென்று பின்னர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குலசேகரப்பட்டினம் கோவில் கொண்டு தன்னை வழிபடும் பக்தர்களின் துன்பங்களை நீக்கி அருள் பாலிக்கிறாள்.